இப்போ சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் கூட்டணினா நீங்கள் வந்து திமுக அதிமுக சேர்ந்துக்கலாம், காங்கிரஸ் பிஜேபி சேர்ந்துக்கலாம், கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் கேரளா பிஜேபி கம்யூனிஸ்ட் பிஜேபி சேர்ந்துக்கலாம். எவ்வளோ வசதிகள் இருக்குது பாருங்க. சரி, நம்ம சொல்லாடலுக்கு எவ்வளோ தேட வேண்டியதாக இருக்குது அரசியல். அதனால் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் கூட்டணி அப்படி ஒன்று வச்சுட்டாங்க அப்படிங்கன்னா எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேக்கா நீங்கள் உள்ளே வரல, என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் வந்து ரிஸ்க்கு, அதனால் 5-6 எம்எல்ஏ சீட்டு தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டா உங்கள் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவங்க வேகம் காட்டுறாங்க. இவங்க என்ன வேகம் காட்டுறாங்க, ஆமாம் திமுக இல்லை இப்போ என்ன அதுக்கு, ஆமாம் அவங்க கூட இல்லை இப்போ அதுக்கு என்ன, ஆமாம் அவங்க கூட பேசணும் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவங்க போகிறாங்க. அப்போது இந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி எனக்கு ஒரு சமிக்கைகள் வெளிப்படும். ஒரே ஒரு கோரிக்கை, அதாவது பாசிச பாஜக வந்துவிடும் சொன்னீங்களா? ஆமாம், சரி, பாசிச பாஜக வரக்கூடாது. விஜய் சார் வந்தார்ல, கூட்டணிக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டார். அன்னைக்கு தூய்மை பணியாளருக்கு நிரந்தர வேலை தெரியுங்களா, கம்யூனிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறேன் கேட்டிருக்கலாம்ல. ஷானவாஸ் மீது வன்மையான ஒரு சில வன்மத்தை கக்குறாங்க. கக்கிட்டு கூட என்ன சொன்னாங்கன்னா, வன்னியரசுக்கு இன்னும் வாழ்த்து சொல்ல. எப்போ நீங்கள்லாம் எந்த ஊரில் இருக்கிறீங்க? ராகுல் காந்தியோட ஸ்கெட்ச் இது. அதாவது ராகுல் காந்திக்கு என்னென்னா என்டிஏ கூட்டணியை உடைக்கணும், என்டிஏ உடைக்கணும். அதாவது அவரோட ஆசை வந்து என்டிஏ உடைக்கணும், இல்லை அதிமுகவை உடைக்கணும். அது ராகுல் காந்தி அவர்களோட எண்ணம். ஓகே, நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு கோடிசன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன சொல்லணும்னா, இந்த கூட்டணியெல்லாம் திமுகவோடு இருந்து விலகி இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருடைய பேட்டி, ஒவ்வொருத்தருடைய பேச்சு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஒரு புதிய புதிய வியாக்கியானங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சிபிஐ மாநில பொதுச் செயலாளர், மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள், ஆமாம் நாங்கள் இப்போ திமுக கூட்டணியில் இல்லை தான், திமுக கூட்டணியில் இப்போ யாரும் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்பட வந்து பேசுகிறாரு. நீங்கள் எப்படி வேணால் பொருள் எடுத்துக்கோங்க, நீங்கள் போட்டு வாங்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளருக்கு லாவகமாக பதில்களையும் வந்து கூறுகிறார். அவர் சொல்ல வந்தது என்ன, நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், அதுதான் யதார்த்தமான அரசியலா? யதார்த்தமான அரசியல் அதுதான். என்ன அரசியல் அப்படின்னா, சூழ்நிலைக்கேற்றால் போர் அரசியல். எனக்கு தெரிஞ்சு மக்கள் நல கூட்டணி, அதுக்கப்புறம் சமூக நீதி கூட்டணி, அப்புறம் வேறு என்ன நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூழ்நிலைக்கேற்றால் போர் கூட்டணி அப்படின்னு ஒரு புதிய பேரை வச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பேர் வச்சிட்டிங்கன்னா சூழ்நிலைக்கேற்றால் போர் கூட்டணி அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஓகே, இந்த சூழ்நிலைக்கு இதுதான் கரெக்டு போடுது, அதனால் இவங்களுக்கு கொள்கைகள்லாம், கொள்கை என்னது, சூழ்நிலைக்கேற்றால் போர் கொள்கை. இப்போ சூழ்நிலைக்கேற்றால் போர் கூட்டணி அப்படி ஒரு பேர் வச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மதச்சார்பின்மை கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, சமத்துவ கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, இப்படி நிறைய வார்த்தைகளெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது தேவையில்லாமல். அப்போ சூழ்நிலைக்கேற்றால் போல் கூட்டணி அப்படின்னா ஓகே. இப்போ இந்த கூட்டணியில் யார் யார் கூட வேணால் சேரலாம். இப்போ சூழ்நிலைக்கேற்றால் போல் கூட்டணினா நீங்கள் வந்து திமுக அதிமுக சேர்ந்துக்கலாம், காங்கிரஸ் பிஜேபி சேர்ந்துக்கலாம், கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் கேரளா கம்யூனிஸ்ட் பிஜேபி சேர்ந்துக்கலாம். எவ்வளோ வசதிகள் இருக்குது பாருங்க. சரி, நம்ம சொல்லாடலுக்கு எவ்வளோ தேட வேண்டியதாக இருக்குது அரசியல். அதனால் சூழ்நிலைக்கேற்றால் போல் கூட்டணி அப்படி ஒன்று வச்சுட்டாங்க அப்படிங்கன்னா எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். அதாவது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை தான் அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. சிபிஐயில் இந்த மாதிரி பேசுகிறது போகிறதுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது, யதார்த்தம் தானே பேசுகிறாரு. தாவேக்கா திமுக அதிமுகவெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கம்யூனல் ஃபோர்ஸாக பார்க்கலங்கிறாரு. அது சரிதானே? அவங்க ஒன்றும் சாதிய மதவாத கட்சிகள் கிடையாதுல்ல, திமுக அதிமுக தாவேக்கா. சொல்லலாம், இந்த விளக்கம்லாம் சொல்லலாம். ஒரு மாதம் முன்னாடி நீங்களாம் அப்படி பேசலையே. இதே சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து போகிறாங்க, அன்னாரிவாளத்தில் 5 சீட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னப்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊடகத்தில் பேசியிருப்பேன். என்னன்னா, சிபிஐக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது, மக்கள் பிரச்சனை பேசுகிறவங்க, விவசாயிகள் பிரச்சனை பேசுகிறவங்க தோழர்கள் வந்து ஒரு கண்ணியமான அரசியல் பண்ணுவாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க, ஊர் சொத்தை வாங்க மாட்டாங்க. இப்படி பண்ணுற கட்சிக்கு வந்து ஒரு 5 சீட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து விசிகாக்கு கூட கொடுக்குறீங்க, டிஎம்டிக்கு கூட கொடுக்குறீங்க. சிபிஐ சிபிஎம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ கடிந்து கொள்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இதே வேலை, முதல்ல போய் கம்மி சீட்டுக்கு ஒத்துக்க வேண்டியது, இவங்க பாதிக்கிறதுனால சிபிஎம்மும் பாதிக்கிறதுலாம் பேசுவேன் சொன்னீங்க. இப்போ எனக்கு நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாதோன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் தாவேக்கா கூட சேர்ந்து நீங்கள் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்க. உங்களோட இது சாயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இதுக்கு
2வது நாளே நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த கூட்டணியே போயிட்டு இருந்தா இந்த நேரம் பிரச்சனை இருந்திருக்காது. இல்லை இப்போ இல்லை எனக்கு வந்து இப்போ விசிக்கு அடித்த யூட்டர்னுக்கும் இப்போ தோழர்கள் இப்படி பேசுறதுக்கும் ஐயூஎம்எலுக்கும் என்னால் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல. தே ஆர் நாட் இன் கவர்மெண்ட். சிபிஎம் எங்க கவர்மெண்ட்டோட இருக்கிறாங்க, அவங்க அரசாங்கத்தின் அங்கம் இல்லையே. அரசாங்கத்தை அங்கம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் போகிற மாதிரி தெரியுது. இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேக்கா நீங்கள் உள்ளே வரல, என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் வந்து ரிஸ்க்கு, அதனால் 5-6 எம்எல்ஏ சீட்டு தேர்தலுக்கு இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டா உங்கள் தெய்வம் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவங்க வேகம் காட்டுறாங்க. இவங்க என்ன வேகம் காட்டுறாங்க, ஆமாம் திமுக இல்லை இப்போ என்ன அதுக்கு, ஆமாம் அவங்க கூட இல்லை இப்போ அதுக்கு என்ன, ஆமாம் அவங்க கூட பேசணும் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவங்க போகிறாங்க. அப்போது இந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி எனக்கு ஒரு சமிக்கைகள் வெளிப்படுது. இப்போது இந்த நேரத்தில் வந்து கரண்ட்டு மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, மக்கள் அங்கங்கே இறங்கி போராடுறாங்க. ரிப்பன் பில்டிங்கில் செவிலியர்களும் மருத்துவரும் மருந்து கொடுக்குறவங்களும் வந்து எங்களுக்கு சம்பளம் வரல, 2 மாதமாக சம்பளம் வரல, ஒரு சிலருக்குலாம் 7,000 ரூபா 6,000 ரூபா தான் சம்பளம், அந்த சம்பளம் வரல. ஆனால் பயோமெட்ரிக் எடுத்துன்னு போய் கார்டு வைக்க சொல்கிறாங்க, டைமுக்கு வந்தியான்னு பார்க்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வண்டி பார்க்குறாங்க. ஆப்பில் பார்த்தா இது கப்சிப்புன்னு ஒரு சத்தம் வரல. இப்போது டி ராஜா ஐயாவை போய் விஜய் சார் பார்க்கறது தான் முக்கியமா, இல்லை இங்கே தொழிலாளி பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, தூய்மை பணியாளர் பிரச்சனை முடிஞ்சிச்சா? ஒரே ஒரு கோரிக்கை, அதாவது பாசிச பாஜக வந்துவிடும் சொன்னீங்களா? ஆமாம் சரி, பாசிச பாஜக வரக்கூடாது. விஜய் சார் வந்தார்ல, கூட்டணிக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டார். அன்னைக்கு தூய்மை பணியாளருக்கு நிரந்தர வேலை தெரியுங்களா, கம்யூனிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறேன் கேட்டிருக்கலாம்ல, கேட்டிங்களா? சரி, இந்த சாம்சங் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, ஒரு 3 பாயிண்ட் அஜெண்டா பண்ணி கொடுங்க கேட்டிருக்கலாம்ல. எது விவசாயிகள் கடன் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுட்டிங்க, அது வேறு, அன்றைக்கி தேதியில் அது தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி எதுவுமே கொடுக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலே தொழிலாளர்கள் நலன்றதா இதை கேட்டுட்டு அன்றைக்கி தேதியில் இதை ஒரு நிர்பந்தமாக வச்சுருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேட்குறதுக்கு நியாயமான கேள்வி தான். ஆனால் அரசு ஒரு நெருக்கடியில் இருக்குல்ல, இவருக்கு ஆதரவு கொடுக்கலாம், 1/2 ஏக்கர் அவர் ஆட்சி அமைப்பார், பிரசிடென்ட் ரூல் வரும், அது ஒரு பெரிய இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுத்துருங்க, நிபந்தனையற்ற கடிதத்தை கொடுத்துட்டாங்க, கூட ஒரு கடிதம், ஐயா கோரிக்கை மாதிரி பெருக்குறாங்க, குப்பை வர்றாங்க, செவிலியர்கள்லாம் பிரச்சனை, திமுக பீரியடில் நாங்கள் சொன்னோம், கூட்டணியில் இருந்தோம், கேட்டோம், கூட்டணினா வெளியில் ஆட்சியில் இல்லை கூட்டணியில் இருந்தோம், கேட்டோம், செய்யலை, நீங்கள் வந்திருக்கீங்க, இதை செஞ்சு கொடுங்க, புண்ணியமாக போவோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இது ரொம்ப நாளாக வந்து கோரிக்கை வைக்கிறீங்க. எதனா அதை பற்றி எதனா பேசுனீங்களா? பொழுதுக்கு என்ன பேசுகிறீங்க? திமுக அதிமுக சேர்ற மாதிரி இருந்தது, திமுக அதிமுக சேர்ற மாதிரி இருந்தது, இந்த விஷயத்தில் இந்த நிலைப்பாடு, அந்த விஷயத்தில் அந்த நிலைப்பாடு, இதுதானே சமீபமாக அவங்க மட்டுமா பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன் அதிமுகவை ஆதரித்த பல பேரே இன்றைக்கி வந்து அதை வெளிப்படையாக எனக்கு மற்றவங்க பேசுகிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சிந்தனையால் ஒரு கம்யூனிஸ்டுக்காரர்களோட சிந்தனையோ அவர்கள் கொள்கையோ ஐயா நல்ல கண்ணோட அதை இறங்கிடக்கூடாது, ஐயா ஜீவாவோட அது போயிடக்கூடாது, அது இன்னும் மேலே போகணும், அது இன்னும் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிற அந்த அடிப்படையில் அந்த ஒரு எண்ணோட்டத்தில் நான் பேசுகிறேன். இப்போது நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறது இல்லைன்றது தான் ரொம்ப முக்கியமாக, இல்லை இந்த ஆட்சியில் ஒரு சில தவறுகள்லாம் நடக்குது, இதெல்லாம் யார் கேட்க போகிறா? அதை தான் கேட்கணும். நீங்கள் இப்போ சரி, நான் என்ன கேட்குறேன், இன்னும் எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குது. சரி, சட்டமன்ற தேர்தல் இப்போ பை எலெக்ஷன் இப்போ வரப்போகுது, என்ன நிலைப்பாடு? அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ரெடி ஆகுறீங்க. எதுக்கு ரெடி ஆகுறாங்க? தாவேக்காவோட சேர்ந்து பயணம் பண்ண ஒவ்வொருத்தராக ரெடி ஆகிட்டு வரீங்க. ஒரு 2029 இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும் இல்லையா, அப்போவே ரெடி ஆகுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இடைத்தேர்தல் வருது போகுது இல்லையா, இப்போ வந்து விஜய் சார் போய் கேட்க, இவங்க கொடுக்க, இவங்க உதவ, இப்போ கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் நின்ன கூட்டணி தோற்று போயிருக்கு, அந்த கவலை லைட்டாக கூட இல்லாமல் ஹாப்பியாகிறீங்கலாம். இந்த பத்தில் கேட்பாப்பில் மங்காத்தா கேரக்டர்லாம் வரும், பணம் காணாமல் போயிடும், கள்ள பணம் யாருது இந்த ஐபிஎல் பெட் மேட்ச்சில் எல்லோரும் பணத்தை தேடின்னு இருப்பாங்க, ஒரு 2 பேர் வண்டி ஜாலியாக சுற்றின்னு இருப்பாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ அவர் பார்த்துக்க அப்புறம் அவன் பண்ணால் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாப்புல, என்னன்னே தெரில அப்படின்னு பார்த்தா சந்தேகம் வரும். அப்போ என்னன்னா, திமுக கூட்டணியில் இருந்தீங்க, திமுக கூட்டணி தோற்று போயிடுச்சு, சரி சைடில் சப்போர்ட்டு மெயினில் சப்போர்ட்டு கூட கூட்டணி ஏதோ ஒரு விளக்கம் சொல்லி போச்சு, ஹாப்பி ஆகிட்டீங்கல்லாம் 20 நாளில். நமக்கு என்ன உள்ளுக்குள்ளே வருத்தம் கூட பட்டிருக்கலாம், நமக்கு உள்ளுக்குள்ளே வருத்தமா, வெளியில் தெரியலையே. விஜய்க்கே வருத்தம் இருக்குங்கிறாரு நம்ம ப. சிதம்பரம் ஐயா. விஜயே வருத்தப்பட்டு பாருங்க ஸ்டாலின் தோத்ததுக்கு அப்படிங்கிறாரு. அது அப்படி பார்த்தா தெரில வருத்தப்படுற மாதிரி. ஏன்னா அப்படி வருத்தப்பட்டிருந்தா, உண்மையிலே உங்களுக்கு அரசியல் புரிஞ்சிருந்தா
பெரம்பூரில் கரண்ட் கட்டாயி மக்கள் போராட்டத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க. என்ன அதனுடைய நோக்கம் என்ன? கொளத்தூரில் முதல்வர் தோக்குறாரு, கேபிள் பெருசு பெருசாக. கொளத்தூரில் பவர் கட் வரல பார்த்தீங்களா? அவ்வளோவா அந்தளவு பெரம்பூர் அளவுக்கு இல்லை. ஏன் கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் தொகுதின்னு பெரிய பெரிய கேபிள், பெரிய பெரிய சப்ஸ்டேஷனு, பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எத்தனை வச்சாங்க, போயிடுச்சு, தோத்துட்டாங்க. ரைட்டா? யாரும் முதலமைச்சர் எல்லாத்தையும் பிடிக்க விட்டாச்சு. எல்லாத்தையும் தோத்துட்டா. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கட்டும், ஓகே. பெரம்பூரில் இல்லை பற்றாக்குறை. இப்போ உண்மையிலே நீங்கள் முதல்வர் ஆமாம் இவ்வளோ பண்ணி ஒருத்தர் தோக்குறாருன்னா அப்போ நம்ம எதுவுமே பண்ணல, தொகுதி பக்கம் நன்றியே டீட்டெயிலாக போய் சொல்ல, அப்போ நம்ம நிலைமை என்ன அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. இப்போ தானே ஆயிருக்குன்றாங்க. இப்போ தான் நிதி ஆயோக்கே போயிட்டு வந்திருக்காரு. ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு, நேரம் பத்தாது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எவ்வளோ, உழைக்காமலே மக்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. இப்போவும் போயிட்டு ஜனத்தொகை கிட்ட மக்கள்கிட்ட கேட்டால் ஆமாம் பாவம் அவர் என்ன பண்ணுவார் அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஓகே, உங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. பட்டு சொன்ன மாதிரி ஒன்றும் செயல்பாடுகள் இல்லையே. போராட்டம் அங்கங்கே நடக்க ஆரம்பிக்குதுல்ல, பொதுமக்கள் வந்து நைட் ஆனால் போராடுறாங்கல்ல, இது உங்கள் காதுக்கு கேட்கலையா? இதை விட வேறு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இப்போ நீங்கள் போய் எல்லாரையும் சரி பார்த்துட்டீங்க, பெற்று பணம் நிதி ஆயோக் போயிட்டு வந்திருக்காரு, போறாரு. நிதி ஆயோக போங்க, பேசுங்க. பணம்லாம் இப்போ ஆல்ரெடி வருதுன்றாங்க. 18,000 கோடி வந்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜல்ஜீவனில் காசு வந்துருக்குதுன்றாங்க. ஐயா செங்கோட்டையன் 1000 கோடி வந்துருக்குதுன்றாங்க. அதெல்லாம் வருது. 2,500 எப்போ கொடுக்க போகிறீங்க? சரி 2,500 கூட அப்புறமா கொடுங்க, ஃபஸ்ட்டு கரண்ட்டு கொடுங்க. கேட்டது 200 யூனிட்டு. 200 யூனிட்டுக்கு மேலே ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு அரசாங்கத்தை பார்த்துக்கிறீங்களா? எங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? இப்போ கொடுக்குறாங்களே. எங்கே கொடுக்குறாங்க? அதாவது 200 யூனிட்னு குத்து உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கல. இப்போ கரண்ட் எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது? நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். மின்சார செலவை குறைக்கிறதுக்கு. ஓகே. இவங்க கரண்ட் பில்லு, கரண்ட் இபி மீட்ரு வந்து எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? கரண்ட் பில்லு சாக்கடியுது, கரண்ட் பில்லு குறையணுன்ட்டு தான் கேட்டது. அதன் அடிப்படையில் தான் 100 யூனிட் ஃப்ரீ, இப்போ 200 யூனிட் ஃப்ரீ. இப்போ கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாக வரும். கரண்ட்டு குத்தாதானே கரண்ட் பில் வரும். இதை விட அதாவது சொல்லாத செய்ய சொல்லாததும் செய்யறது இருக்குல்ல. இப்போ 200 யூனிட்னா நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும். இப்போ டெய்லி கரண்ட்டே ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் இல்லைன்னா 200 யூனிட்டுக்கு மேலே ஃப்ரீ இல்லை. என்ன மனசு கொஞ்சம் இது பண்ணிக்கணும். பரவாயில்ல, நம்ம கேட்டோம், 200 யூனிட்டுக்கு அதுக்கு ஈக்குவலாக பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு மேலேயே பண்ணிக்கிறாங்கல்ல. 500 யூனிட் ஸ்லாப்லாம் வைக்க வேண்டாதில்லை. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா நிறைய பேருக்கு 500 யூனிட்டுக்குள்ளே தான் வரும். கரண்ட்டு கொடுத்தா தானே 500 யூனிட்டுக்கு மேலே போகிறது. அதனால் ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துட்டா அது சக்ஸஸ்ஸு. ரெண்டாவது இந்த விவசாயி கடன் அது ஒன்று பாக்கி இருக்குது, அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனா பேசுவாங்கன்னு பார்த்தா நான் திமுக கூட்டணியில் இல்லை, நான் அதில் இல்லை, நான் இதில் இல்லை. ஏன்னா இப்போ இதுதான் என் மக்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. யார் கூட்டணியில் இருக்கிறது, யார் என்ன பண்ணுறதுன்றது. சரி கூட்டணியில் இல்லை அதெல்லாம் ரைட்டு பேசுகிறீங்க, குறைந்தபட்சம் இந்த குதிரை வேறு அரசியல் இருக்கா இல்லையா அதிலெல்லாம் வந்து டீட்டெயிலாக பேச மாட்டேன். இல்லை சிபிசிபி அறிக்கை விட்டாங்க, கணவன் அறிக்கை விட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் மென்மையாக மயிலிறகால வருடி விட்டாங்க. சரி ஓகே, சரி அது மென்மையாக மயிலிறகாக விட்டாங்க. இப்போ பேனல் நாங்கள் கமிட்டி ரெடி ஆகுதான். ராஜ்யசபா இப்போ கொடுத்துட்டீங்க, தாவேக்காலேருந்து ஒன்று தாரவாத்து கொடுத்தாச்சு காங்கிரஸுக்கு. பாராளுமன்ற சீட்டுகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து லைட்டாக கூட்டுற மாதிரி காட்டிட்டு 800 சில்லறைக்கு போகுது. ஆமாம். அப்போ இது டீலிமிட்டேஷன் பிரச்சனை இப்போ திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பாப்பா எந்த அளவுக்கு இப்போ விஜய் சார் பேசுவார், இதெல்லாம் செயல்படுவார் பார்க்கணும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, திமுக தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்புறாங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு போயிருச்சா திமுக? கிட்டத்தட்ட இல்லை, உண்மைதான். அது திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறதா. இன்றைக்கி வந்து திமுகவுக்கு நம்பி ஒரு நம்பகமான ஒரு கூட்டணி என்பது இன்றைக்கி இல்லை. இனி துரோகிகளுக்கு இடமில்லைன்றார் ஐயா RS பாரதி. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பேசியிருக்கணும். இன்னுமா இவ்வளோ லேட்டாக புரியுதா உங்களுக்கு? அவங்களாம் அந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா முன்னாள் நைட்டு வரலாம் அந்த கேன்டீன் இருக்கும், ஒட்டகம் மேயிற இடம் இருக்கும், யானை சுற்றி வர இடம்லாம் இருக்கும். திடீர்னு பார்த்தா இன்றைய கடைசி நாள் சொல்லுவாங்க, ஒரு 2 நாள் முன்னாடி. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த கூடாரம் டென்ட்டு கோட்டா அங்கே சுற்றி இந்த மிருகம் அந்த பஃபூன் எல்லாம் எப்போ கிளம்புனாங்கன்னு தெரியாது. மறுநாள் காலம் பார்த்திங்கன்னா தரமட்டமாக இருக்கும், சர்க்கஸ் கூடார மாதிரி. அந்த மாதிரி இவங்கெல்லாம் சர்க்கஸ் கூடார மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும்போது இப்படி ஒரு பெல்ட்டி அடிக்கிறாங்க, இப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த சைடு போனால் அப்படி ஒரு பெல்ட்டி, அப்படி ஒரு உல்ட்டா, சர்க்கஸ் கம்பெனி மாதிரி இருக்குது. அதனால் இது ரொம்ப லேட்டு. ஐயா RS துரோகி தான் தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. தொண்டர்கள் பேச ஆரம்பித்து 10 நாளைக்கு மேலே ஆகுது. திமுக தொண்டர்களும் பேசுகிறாங்க, அதே வார்த்தை அதிமுக தொண்டர்களும் பேசுகிறாங்க. ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு, எதனால் அப்படின்றது இல்லையே. அப்போ வந்து ரொம்ப தெளிவாக தான் பண்ணுறாங்க. அதாவது
அவங்கவருக்கு என்ன அரசியல் தேவையோ அதை இப்போ நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை திமுக தனித்து விடப்பட்டுச்சுன்னா அப்போ அவங்களுடைய திட்டம் என்ன, அவங்களுடைய அடுத்த மூவ் என்னங்கிறது இப்போ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குல்ல. ஏன்னா இப்போ அதிமுகவும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. தொடர்ச்சியாக அதிமுகலேருந்து பல பேர், இப்போ பெஞ்சமின் ஒருத்தர் போய் திமுகவில் போய் ஜாமீன் இருக்கிறார், ஒரு முன்னாள் அமைச்சர் வேற அவர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து 2 திராவிட கட்சிகளோட எதிர்காலமே என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக உருமாறல. இல்லை, நீங்கள் ஏன் திராவிட கட்சிகளோட எடுத்த எதிர்காலத்துக்கு போகிறேன்? பெஞ்சமின் சார் எதிர்காலம் நல்லா தானே இருக்குது. அதிமுகவில் நிற்கிறாரு, சீட்டு வாங்குறாரு, தோற்று போயிட்டாரு, மாவட்ட செயலர். ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறவர் முன்னாள் அமைச்சர் தோக்குறாரு. செல்வாக்கு இருக்கா இல்லைன்றது கேள்விக்குறி. சரி, இதெல்லாம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாவேகாவோட போனோன்னு ஒரு குரூப் தயாராகும்போது அதில் போகிறாரு, அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பொறுப்பு போகுது. பொறுப்பு போனவுடனே திருப்பி இபிஎஸ் அவரை வந்து பார்த்துட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி பண்ணீங்கலாம் உரிமையாக எல்லாம் பண்ணார். அப்புறம் பார்த்தா இங்கே இருக்கிறாரு, பார்த்தா திருப்பி இங்கே இல்லாமல் திருப்பி மறுபடியும் இன்னொரு யூட்டர்ன் வச்சு தாய் கழகத்துக்கே போயிட்டாரு. தாய் கழகம் சொல்லிக்கலாம், உண்மையிலே இவருக்கு தாய் கழகமா அது? இவருக்கு தாய் கழகம். அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் அவரும் சொல்லப்போ இந்த ஒரு 20-25 நாளில் மக்கள் நலன் என்ன பண்ணீங்க ஐயா பெஞ்சமின்? அங்கே இருக்கிறவங்களுக்கு எதனா போராட்டம் எதனா பங்கு பண்ணிங்களா? இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு எதனா பட்டாக்கிட்ட எதனா வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை என்ன பண்ணீங்க? அதிமுக பிளவு, அதுக்கப்புறமா தாவேக்கு ஆதரவு, அதுக்கப்புறமா திருப்பி அதிமுக ஆதரவு, அதுக்கப்புறம் திமுக சேர்றீங்க. எவ்வளோ முடிவு பாரு, 5 முடிவு எடுத்துருக்குறாங்க பாரு. டக்குன்னு இந்த 15 நாள் 20-25 நாள் 5 முடிவுகள் வேகமாக எடுக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு பிடிக்குது, போய் சேர்ந்துட்டாரு. அவரை நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் எம்எல்ஏ கிடையாது. நல்ல வேலை எம்எல்ஏ கிடையாது. அப்படி ஒரு கோட்டோட சொல்கிறீங்களா? எம்எல்ஏ கிடையாது. அதனால் போனார். ஆயாரம் காயாரம் அவருக்கு வராது. ஓகே. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், கோர்ட்டுக்கு இன்னும் இழுத்தீங்கன்னா, அஸ்கு புஸ்கு நான் ஜெயிக்கலையே, நான் ஜெயிச்சிருந்தா தான் எனக்கு நீங்கள் குதிரை வேறு சட்டத்தில் என்னை தண்டிக்க முடியும். நான் வந்து இன்னைக்கு தோத்த முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், நான் வந்து தேவைப்பட்டால் நாளைக்கு நாம் தமிழ் கட்சி கூட போய் சேருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரீடம். அதனால் அவரை வந்து இதில் ஜெயிச்சவங்க போனால் தான் சிக்கல். இல்லை, இதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது திமுகவோட அலையன்ஸ்குள்ளே யாருமே இல்லாதது மற்றவர்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறத விட, திமுக தொண்டர்களுக்கு வந்து சூப்பர்பா, நம்ம தனியாக நிற்போம்பா இனிமே அப்படின்னு ரெசிப்ரோக்கலாக ஒரு உற்சாகத்தை அழைச்சதாகவும் சில பேர் சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? இல்லை, அது ஒரு தொண்டர்கள் வந்து எப்பயுமேங்க அவங்களோட மனநிலை என்பது வேறு. நம்மளை நம்பி தான் அவங்க போட்ட யாரெல்லாம் போட்டாங்களோ போட்டோம். இப்போது திமுகவில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வெளிப்படையாக கருத்துக்கள் போடுறது, பேசுறது ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல்ட்டு இது வந்து நம்மளுக்கு உண்டான அரசியலாக இருக்கணும், நம்ம பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி பார்த்தீங்கன்னா தாமோன் பரசன் வந்து பேசுகிறார். அதாவது அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டிலே பேசுகிறார் தாமோன். அதிமுகவை பார்த்தா பாவமாகுது. அப்போ 10 வருஷம் பதவியில் இருந்தீங்களப்பா, கொஞ்ச நாள் இருக்க முடியாது அவங்களெல்லாம், பதவி இருந்துக்கினே இருக்கணுமா அப்படின்னு தாமோன் பரசன் அவர் கேட்குறாரு. இவங்களெல்லாம் பார்த்து நீங்களாம் என்ன கட்சிக்காரங்க, நீங்களாம் வந்து கட்சி நடத்துறீங்களான்னு சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு அவங்க தொண்டர்கள்கிட்ட சொல்கிறாரு, நமக்கு வந்து இனிமேல் தான் வேலையே இருக்குது, பார்த்துக்கணும். பூஸ்ட் பண்ணுறாரு. துணியை காணோன்னு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு உட்காந்துக்கிறவங்கள கேள்வி கேட்கல, என்ன நடக்குதுன்னு ஒண்டி பாருன்னு சொல்லி பூஸ்ட் பண்ணுறாரு, உசுப்பேத்தி விடுறாரு, அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் இப்போ திருச்சி சிவா போன்றவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஆய்வுக்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஆய்வுனா அந்த மருந்தகம் அந்த இது மாதிரி அந்த மாதிரி அவருடைய கட்சியில் தான் சொல்கிறேன். ஏன்னா அதாவது ஆய்வுனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கோங்க, பார்த்தீங்களா அவங்க தோற்று போயிட்டாங்க, அவங்க ஒண்டி ஆய்வுக்கு போகிறாங்க. அதாவது ஆய்வுக்கால போகிறவங்க கட்சிக்காரங்க அந்த மாதிரி ஆய்வு போல அவருக்கு தெரிஞ்ச இடங்கள், அவருக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட இடங்களுக்கு போய் பார்த்துட்டு வர. அதாவது எப்படின்னா, அவர் கை காசு கட்சி காசை போட்டு தையல் பள்ளி, அவர் கை காசு கட்சி காசை போட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சொல்லித்தர்றது, அங்கே வந்துட்டு உங்களுக்கு கணிதம் சொல்லிக் கொடுக்குறது, இந்த இதெல்லாம் டேலியெலாம் சொல்லிக் கொடுக்குறது, இது உங்களுக்கு டுட்டோரியல் இது அந்த மாதிரியெல்லாம் ஒரு 3 நாளில் வச்சுருக்குறாங்க. அதிலெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது அந்த பசங்கள்லாம் அப்படி திருப்பி பார்க்குறாங்க. அதாவது ஒரு எம்எல்ஏவாக வந்திருப்பார், அமைச்சராக வந்திருப்பார், இன்றைக்கி தேதியில் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து பார்க்குறாரு. இப்போ அதுக்கு செலவு எல்லாம் அவங்க தான் பண்ணி ஆகணும். அது எப்படி வருது, ஏதா வருது, என்னன்றதெல்லாம் தாண்டி அப்போது ஏதோ செய்கிறாங்க. அதில் ஒரு 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 வீடியோ பார்த்தா குழந்தை வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி பார்க்குது. அப்போ என்னன்னா தெரிஞ்சிருக்குது, நம்ம தொகுதியில் இவரை தோக்கச்சிட்டாங்க, இருந்தாலும் ஆனால் இவர் வந்து நம்மளை தொடர்ச்சியாக நிற்கிறாரு பாருங்க மக்களோட அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல சமிக்கைகள் தான். அதேமாதிரி அதிமுகவை பொறுத்தவரையிலும் இபிஎஸ் யாருன்னா போங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற அந்த ஒரு மோடில் அவர் போயிட்டார். அவருக்கும் ஒரு சில தொண்டர்கள் வந்து நீ என்ன வேணால் பண்ணு தலைவா, பார்த்துக்கலாம், போகிறவங்க போட்டோன்ற மாதிரி ஒரு சில
தொண்டர்கள் வந்து இது பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு கட்சியிலேருந்து போகிறாங்கன்றது அது நல்ல செய்தி கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம அன்னைக்கு கூட தொண்டர்கள் வந்து விஜயபாஸ்கர் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ திருப்பி விஜயபாஸ்கர் திருப்பி இந்த பக்கம் பேசுறாருன்றாங்க. தாவேகா பக்கம் பேசுறாரு. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சூழ்நிலை நலன் கூட்டணி அப்படி ஒரு பேர் வச்சுக்கோங்க, இல்லை சூழ்நிலை நலன் அரசியல் அப்படி வச்சுக்கினீங்கன்னா நான் கேட்கலாம், என் சூழ்நிலை அப்படிங்க அதனால நான் அங்கே போயிட்டேங்க, என் சூழ்நிலை இப்படிங்க அதனால் நான் இங்கே வந்துட்டேங்க, என் சூழ்நிலை அப்படிங்க நான் அதனால் அங்கிட்டு போயிட்டேங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். அதனால் அரசியல் போகிற தன்மை மாறக்கூடிய பெரிய பெரிய கட்சி தலைமைகளே இந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு ஐயா காதர் மொய்தீன் தான் ஐயோமல் தான் அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா அப்புறம் ஒவ்வொருத்தராக விஸ்வரூபம் மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. விசிகா பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. விசிகாலேயும் ஒரு சில பேர்கள்லாம் வந்து நிறைய பேர் ராஜினாமா விட்டு திமுக போகிறாங்க. இப்போ பனையூர் பாபு அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்து ஷானவாஸ் போகிறதா பேசிக்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் இல்லை. சொல்லுவாங்க. அந்த பேசு பொருள் சமீபமாக அதிகமான தாக்கத்தை இருக்குது. உங்களுக்கு அவரை நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க, செயல்பாடு உங்களுக்கு தெரியும், பர்சனலாக உங்களுக்கு தெரியும் அவரை. அவருடைய இப்போ மனநிலை எப்படி நினைக்கிறீங்க? அவர் திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் மனநிலை மனசு கஷ்டத்தில் தான் இருக்கிறார். எப்படி நம்ம இதை வந்து ஓரளவுக்கு சொல்லணும்னா, ஒழுங்காக இருந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. நம்ம வந்து தலைவரின் முடிவு தானே. நீங்கள் ஒரு கட்சி தலைவர் எடுக்கிறதா டெசிஷன். கரெக்டு, தலைவரோட முடிவு அதெல்லாம் ரைட்டு, புரியுது. ஒருத்தர்கிட்ட ஒரு பதவி இருக்கும்போது அதை பிடுங்கக்கூடாது. அவர் நின்று தோற்றுருந்தாருன்னா அது வேறு விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆளூர் ஷானவாஸ் மீது எதனா அவதூறு வழக்கு இல்லை, ஆபாச வழக்கு இல்லை, இல்லை கொலை கேஸு, கொள்ளை அடிச்ச இல்லை ஊரடிச்சு ஒலையில போட்டார், இல்லை அவருக்கு வேண்டப்பட்டவங்க, அதனால பேட் ரிமார்க்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு கேஸு கிடையாதுல்ல. நல்ல தமிழ் பேசிக்கிட்டு உண்மையாக சமூக நீதி அந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் சீட்டு கொடுக்கல. அப்போ அவர் வந்து என் தலைவர் எனக்கு சீட்டு கொடுக்கல, ஜாலி அப்படியா இருப்பார்? உள்ளுக்குள்ளே இருக்கும்ல அந்த 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 காயத்துக்கு யாருக்கு மருந்து போடணும்? ஐயா திருமாவளவன் வந்து அவருக்கு மருந்து போடணும். ஏன்னா நீங்கள் தலைவர், அவர் உங்கள் வழியை பார்த்து உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்தவர், அவர் தான் அரவணைக்கணும். ஆனால் அந்த சொந்த கட்சிக்காரங்களே சமூக வலைத்தளத்தில் ஷானவாஸ் மீது விமர்சனம் போடுறாங்க. ஷானவாஸ் மீது வன்மையான ஒரு சில வன்மத்தை கக்குறாங்க. கக்கிட்டு கூட என்ன சொன்னாங்கன்னா, வன்னி அரசுக்கு இன்னும் வாழ்த்து சொல்ல. எப்போ நீங்கள்லாம் எந்த ஊரில் இருக்கிறீங்க? வன்னி அரசு அமைச்சர் ஆகிட்டார், இவர் ஒன்றும் இல்லாமல் நின்றுக்கிறாரு. ஒன்றும் இல்லாமல் நின்றுக்கிறவர் போய் நல்லா இருக்கிறவருக்கு வாழ்த்து சொல்லணுமா? ஏங்க, சீட்டு எம்எல்ஏ சீட்டு இப்போது கண்டிப்பாக கிடைக்கும்னு இருந்த ஒரு ஆளுக்கு சீட்டு இல்லாமல் போயிடுச்சு. கேட்டால் தொகுதியில் அது பிரச்சனை, இது பிரச்சனை, அங்கிட்டு மாத்திரம் இங்கிட்டு மாத்திரம், கட்சியில் என்ன உண்மை எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, அவர் இப்போ அப்செட் ஆகுறதுனால தான் அந்த வாழ்த்து கூட சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அது அவங்களுக்குள்ள அவங்க கட்சி பிரச்சனை எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் ஆளூர் ஷானவாஸ் வந்து திமுக போக போகிறாருன்னு இருக்கிறாருங்க. திமுகவில் வந்து அவர் வந்தால் நல்லா இருக்குன்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படியா? அவர் சேர்த்து தயாராக இருக்காங்க? தயாராக, இது ஒரு சில எடுத்துக்காட்டோடு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வல்லம் பஷீர், அதுக்கப்புறமா வந்து மல்லை சத்யா, ரெண்டு பேருமே வந்து மதிமுகவில், அதுவும் வல்லம் பஷீருக்கு கெட்ட பேர் கிடையாது, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மல்லை சத்யா வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த கலப்பணியாளர் வைகோவுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருக்கம், எல்லாம் ரைட்டு. மல்லை சத்யா சிறப்பு என்னென்னா, எங்கே போய் நின்றுலாம் தோற்று போயிடுவார். அது அவர் சீட்டு வாங்கிடுவார், ஆனால் நின்று தோற்றுவார். அவரோட சிறப்பு அது. பஞ்சாயத்தாவது இவங்க வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க, சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க. திமுகவில் இவங்களுக்கு போய் சேரணுன்ற ஆசை அவங்களுக்கு ஜாஸ்தி. கூட்டணியாக போய் சேர்றதா இல்லை நமக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னும் போது பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, எல்லாம் வருது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர் காதுக்கு போகுது. உதயநிதி ஸ்டாலின் இதனால் என்ன வந்தால் சேர்ந்துக்க வேண்டியதானே, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம கட்சிக்கு வந்தால் சேர்த்துக்கலான்றாங்க. அன்றைய முதல்வர் காதுக்கு போகுது, ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு போகுது. அதை அவர் அப்படியே நிப்பாட்டுறார், வேணாம். என்ன காரணம் சொல்கிறாரு, உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல, அதெல்லாம் இல்லை. வைகோ அவர்கள் மூஞ்ச பார்க்க முடியாது, கூட்டணி இருக்காரு, அவர் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு கண்ணியமாக நடந்துக்கினவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். இதே விஷயங்கள் நிறைய பேர் விசிகாவில் இருக்கவங்களுக்கு, அதாவது அண்ணன் திருமாவளவன் பிறந்தநாளை விட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளுக்கு தான் காலையிலே போயிட்டாங்க. அவர் திருமாவளவர்கள் வரதுக்கு முன்னாடியே பார்த்தா அங்கே ஆல்ரெடி விசிகாக்காரங்க உட்காந்துருக்குறாங்க. என்னண்ணா நீங்களும் தலைவர் தான் பார்க்க வந்தீங்களா, நாங்கள் காலையிலேயே வந்துட்டோண்ணா. சரி, அப்போ நான் யார்? அண்ணா நீங்கள் விசிகா தலைவர்னா, அவர் பெரிய கூட்டணிக்கு பெரிய தலைவர்னா, உங்களுக்கும் சேர்ந்து தலைவர்னா அப்படின்ற ரேஞ்சில் இருந்தாங்க. அப்போது அந்த யதார்த்தம்னு அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி விசிகாவில் இருந்த நிறைய பேருமே வந்து திமுக சேர்த்துக்கல. கட்சியில் நீங்கள் வாங்க அப்படின்னு, ஏன்னா திருமாவளவன் அவர்களை பார்க்கணும், அவர் ஒரு தோழமையில் இருக்கிறார் அந்த மாதிரி. பட் இனிமேல் தான் கூட்டணி இல்லை, நாங்கள் தான் திமுக விட்டு பிரிஞ்சு போயிட்டோம், நீங்கள் தானே சொல்கிறீங்க
திமுகவும் அதிமுகவும் பேசிச்சு பண்ணுச்சின்றீங்கல்ல, நான் நேரடியாக பண்ணுறேன்ட்டு யார் யார் வராங்களோ இனிமேல் சேர்த்துக்குவாங்க. இல்லை, ஆனால் நான் திருமாவளவன் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த இந்தியா பிளாக்குக்கு உள்ள திமுகவை வரவிடாமல் பண்ணதுக்கு காரணம் காங்கிரஸ் தாங்க. அவங்க தப்பாக அணுகிட்டாங்க. திமுகவும் வரணுன்றதான் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய வேண்டுகோள், என் விருப்பம் சொல்கிறாருல, அதில் ஒரு மெச்சூரிட்டி தென்படலையா உங்களுக்கு? காங்கிரஸ் வந்து உடச்சி பேசுனா எனக்கு தெரிஞ்ச தகவல் ராகுல் காந்தியோட ஸ்கெட்ச் இது. அதாவது ராகுல் காந்திக்கு என்னன்னா என்டிஏ கூட்டணியை உடைக்கணும், என்டிஏ உடைக்கணும். அதாவது அவரோட ஆசை வந்து என்டிஏ உடைக்கணும், இல்லை அதிமுகவை உடைக்கணும். அது ராகுல் காந்தி அவர்களோட எண்ணம். ஓகே, அதற்கு தான் அவர் வந்து, ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் ராகுல் காந்தி அமைதியாக இருந்திருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவர்கள் வந்து போய் அதிமுக கூட பேசியிருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் சொல்கிறாங்க அதிமுகவும் தாவேக்காவும் பேசுது. நேச்சுரல் சாய்ஸ் எனக்கு அதிமுக. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா மறுநாள், அதாவது ஸ்பீடாக காங்கிரஸ்காரங்க மறுநாளே ரெடி ஆதரவுன்ட்டார். ஆதரவுன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டணிக்கெலாம் தயார், நாங்கள் மந்திரி சபைக்கே வரோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அதிமுகவில் தான் ஆள் இருக்குல்ல. திமுக இந்த சைடு விஜய் அவர்களுக்கு திமுக கூட்டணி உடைக்கணும், அவருக்கு அதிமுக ஒரு திமுக உடைக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்தீங்க, விஜய் அவர்கள் அங்கே வச்சிங்க ஆதவர்ஜனா வச்சு, அதே ஆதவர்ஜனா டீமை வச்சு இங்கேயும் வச்சிங்க, ரெண்டு சைடையும் வச்சிங்க. அந்த கூட்டணியை வச்சு கூட்டணியிலேருந்து வலிச்சுன்னு வந்துட்டீங்க, கட்சியை வச்சிங்க. கட்சியை வச்சா குதிரை பேர் அரசியல் வரும். கூட்டணி வந்தால் அந்த கூட்டணி கொறடா. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்ல போகிறாங்க, நாங்கள் கொறடா உத்தரவு எங்களுக்கு இவர் தான் கொறடா, நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம். அதே ஐயூஎம்எலுக்கு போகிறதும் சிபிஎம்க்கும் இவங்களுக்கு லெட்டர் கொடுத்தீங்கல்ல, அதே கண்ணியத்தை அதே லெட்டரையே அதிமுக கொடுக்கல சொன்னீங்க, கேட்டிருக்கேன் நான் முன்னாடியே. இதை தாண்டி இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, முயற்சி பண்ணாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர்லாம் பேசி திரிகிறாங்க. சாம்பிள் காட்டணுன்னா 500 கோடி போதும். கூட்டணியெல்லாம் எப்படி நடக்குது நாட்டில்? காந்தி தாத்தா படம் வச்சு அண்ணாவோட கொள்கை அதிகமாக யார் சொல்கிறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி, இல்லை வந்து லஞ்ச லாவணியமே இல்லாதவங்க கூட தான் கூட்டணி, அப்படியா போகுது? எல்லாம் பணம் தானே பேசுது, பணம் தான் பேசுது, காந்தி நோட்டு தானே பேசுது. ஒரு தாவேகள் எத்தனை எம்எல்ஏ இருப்பாங்க? 108. 108ல் ஒரு 10, ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி. என்னாச்சு? இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ 500 கோடி. 500 கோடி சினிமா பாஷையில் சொல்லணும்னா ஒரு படம் இல்லை 2 படம் போட்டு செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணி எம்எல்ஏங்களை தூக்கியிருந்தா. இதே இப்போ விஜய் சார் பண்ணால், விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுட்டுன்றதுனால கமுக்கமாக இருக்கிறீங்க, யாரும் பேசாமல். மக்களும் அதை பற்றி பெருசாக பேசுறதில்ல, இல்லை கட்சிகளும் அதை பற்றி பேசுறதில்ல. இது அநியாயமா இல்லையா? அதிமுகவுக்கு நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலையா இல்லையா? இதே ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அதிமுக இது மாதிரி தூக்கத்தில் நடந்திருக்குமா? இல்லை நீங்கள் தான் கட்சி தொடங்கியிருப்பீங்களா? பண்ணிட்டு கேட்கணும். அதுதான் ரைட்டு. சரி, இப்போ திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முடிவு பண்ணிட்டார், என்னெல்லாம் விஜய் ஏற்றுக்கவே முடியாது, விஜய் எப்படி உட்காரலாம், சேகர் பாபா கூப்பிடுங்க, ஈவா வேலை அவர் அழுதுட்டாரு, துர்கா சரணம்மா தான் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இன்றைக்கி ஊடகத்துல எல்லாம் பேசுகிறீங்கல்ல. ஒரு 500 கோடியை குத்து ஏன் பண்ணுவேன் எது தெரியாது. 20 எம்எல்ஏவை தூக்கு பிரச்சனை ஆகட்டும், பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி சமாளிச்சிக்கலாம். தூக்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு கிச்சுக்கு ஆக்கி விடுங்க, 6 மாதம் ஈத்துன்னு போட்டோம். அதுக்கப்புறமா ஒரு கூட்டணி மாதிரி ஒன்று அமைச்சு, பிஜேபி அதிமுகவோட தான் இருக்குது, கவர்னரை வச்சு போட்டுட்டு 5 வருஷம் அவர் பார்த்துக்கிட்டோம், இபிஎஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்கன்னா அந்த பிளானை தடுத்து நிப்பாட்டுற சக்தி யாருக்கு இருக்குது? ஏன்னா ராகுல் காந்தி உள்ளே வந்துட்டார். ராகுல் காந்தி உள்ளே வந்தவொடனே அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி, ஜி ராகுல்ஜி உள்ளே வந்துட்டார், இதுக்கு மேலே வந்து ஆப்ரேஷன் லோட்டஸ் தான், வேலைக்காகாது, நாங்கள் வந்து ஒதுங்குறோம், நீங்கள் வந்து அதிமுக வச்சு பார்த்துக்கோங்க, வச்சு கொடுக்குறது எங்கள் வேலை, கெட்ட பேர் நீங்களே வச்சுக்கோங்க, ஆட்சியை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் வரல, 2029 லோக்சபா வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஸ்கெட்சு போட்டுருந்தாங்கன்னா 500 கோடி ரூபா ஸ்கெட்சு. இப்போ இன்றைக்கி ஐயா மார்ட்டின் பணத்தை வச்சுட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களே, சோஃபா செட்டை போய் இறக்குனீங்களே, அதெல்லாம் நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்களா? இப்போ இப்படி ரிவர்ஸில் நான் சொல்கிறேன், ஒரு 500 கோடியை கொடுத்து தாவேகா எம்எல்ஏ கொஞ்சம் பேர் வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லை காங்கிரஸ் கட்சி ஒரு 3 எம்எல்ஏ தூக்கி இருந்தால் என்ன பண்ண? பயங்கரமாக குதிரை பேரத்தை பண்ண. அன்னைக்கு ரூலிங் பார்ட்டி திமுக, இப்போ தாவேகா உக்காந்துச்சு, கவர்னர் அன்சர்டினிட்டி உள்ளே பூந்து இதே லீமா ரோஸ் அவர்களும் ஆதவர்ஜனா அவர்களும் பண்ணாங்களே, இதே அரசியலை திமுக பண்ணியிருந்தா, இல்லை அதிமுக சரி ஒரு 500 கோடி நேராக போயிட்டு அமித்ஷா கிட்ட போய் உக்காந்துடுறாங்க, ஜி இட்ஸ் டைம் டு டூ ஆப்ரேஷன் லோட்டஸ் இன் தமிழ்நாடு, என்ன வந்து எங்களுக்கு 100 110 வருது,
அவங்க 8 10 அங்கே இங்கே போய் பிடிச்சின்னு வரதுக்குள்ளே நாங்கள் பிடிச்சின்னு வந்துடுறோம். நாங்கள் திமுக அதிமுக சேம் பேஜ், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதானினா ஓகே அம்பானினா ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், ரைட்டா, எங்களால் விஜய் கிட்டலாம் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணி தான் முடியாத விஷயமா இது? ஏன் முடியாது? உங்களால் முடியும் போது, அதாவது கவர்னரை 118 இருந்தால் வாப்பான்னு கவர்னர் ஒரு வாட்டி கூப்பிடுறாரு, திருப்பி 118 இல்லாமலே போய் 4 வாட்டி பார்க்குற நீங்கள், அரசியல் அனுபவம் இல்லாத நீங்கள் ஒரு கட்சியை உடைப்பீங்க, 25 எம்எல்ஏவை வந்து பேசுவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் ஓட்டு போடுற அளவுக்கு உங்களால் பண்ண முடியும்னா, 50 வருஷம் ஆண்ட கட்சி, 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த கேவலத்தை பண்ணக்கூடாதுன்னா ஏன் பண்ணிட மாட்டாங்க? பேசு பொருள் இருந்துச்சு, இது நடந்தால் எப்படி இருக்கும்னு பேசு பொருள் இருந்ததுன்னா, ஆஹா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சூட்கேஸு சோஃபா செட்டெல்லாம் எடுத்துன்னு போய் மாற்றி கீத்தி பண்ணி உக்காண்டிங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் நடந்ததை பேசுறது கிடையாது. சரி, நான் கேட்ட கேள்வி அதான். இதே வந்து திமுக ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ உடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? குதிரை பேரம் திட்டு வரல, ஒரு 20 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ, உங்கள் எம்எல்ஏ எல்லாம் ஃப்ரீயாக தானே இருந்தாங்க. தாவேக எம்எல்ஏ யாருன்னா போய் ரெசார்ட்டில் தங்கினாங்களா? தாவேக எம்எல்ஏ யாருன்னா கூப்பிட்டாங்களா? ஆனால் அதிமுக எம்எல்ஏ ஏன் சார் ரெசார்ட்டில் தங்கினாங்க? என்ன சார் நடந்தது? யாருமே இதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க. அதாவது புனித பட்டம் கட்டுறீங்க குதிரை பேர அரசியல்னு வரும்பொழுது. அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு நியாயமாக இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடியவர்கள், நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிற அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. ராகுல் காந்தி அவர்களும் பேபியோ பேசினா தான் தகவலுங்க, ரைட்டா? என்ன பேசினாங்க தெரியல. யாருன்னா ஒருத்தர் அது என்ன பேசினாங்க, என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க ஏன் சொல்லலை? ராகுல் காந்திக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் ரைட்டு, ஓகே. அவர் ஒரு சில விஷயங்கள் தரவு எடுத்து என்ன பண்ணால் என்ன பேசினேன் சொல்லவே மாட்டேன்றீங்க யாரும். இப்போ அதுதானே நடந்துருக்குது. பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்னா, இந்த தொடர்பாக பல விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.